நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். பொன்னாட நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. பொன்னாட நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. மீட்பரை நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். மீட்பரை நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இதை உணர்ந்திடவே, பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. இதை உணர்ந்திடவே, பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயோடும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த மாதம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம்மை தொடர்ந்து வழிநடத்தியதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஆண்டவரது அருட்கரம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நம்மை நோக்கி மிகவும் நெருக்கமாக வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வாழ்வின் எல்லா சூழலிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரிடம் உருக்கமாக செல்லுகிறோமா, ஒட்டி உறவாடுகிறோமா என்பதுதான் கேள்வி. ஒட்டி உறவாடாத நேரங்களுக்காக, அவரிடம் உருக்கமாக செல்லாத நேரங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி நெருங்கி வருகின்ற இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, உலகின் பாவங்களை போக்குபவரே, உலகின் பாவங்களை போக்குபவரே,
மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை நாங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொண்டு இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் உமது அருளை பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழுப்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவனோடும் நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கின்ற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடும் நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்துவிட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைந்திருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நான் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், 45 பேரை அங்கே காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என, அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தாள். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என. அவரும் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 138 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன்.
தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே. ஏனெனில் அனைத்திற்கும் மேலாகவும் பெயரையும் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரன் சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெயர் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பழக்கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்று கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஒரு இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களில் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேலை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி! கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, பொதுக்காலம் 17வது ஞாயிறிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இதற்கு உதவி செய்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி, இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தியதற்காகவும் நன்றி சொல்லி, இந்த அருமையான மறையுரையை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். நற்செய்தியினுடைய பின்னணி இன்றைய 3 வாசகங்களும் சொல்லுகின்ற ஒரே கருத்து, இறைவேண்டல் எப்படி இருக்க வேண்டும். ஏராளமாக இதை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம். அதில் ஒரு கருத்தை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். எருசலேமை நோக்கிய பயணத்தில் ஜெபத்தின் உட்பொருளை விளக்குவதாக இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபமும், அதிலிருந்து நாம் எப்படி நன்மைகளை பெற முடியும், இது மந்திர தந்திரம் அல்ல, சொன்ன உடனே கிடைப்பதற்கு தொடர்ந்து அதிலே, ஒருவேளை அது ஒரு போராட்டமாக இருந்தாலும் கூட, இந்த நண்பன் கதையை சொன்னார் அல்லவா, ஓமை, அது போன்று தொடர் கதையாக இருந்தாலும் கிடைக்கும், இறைவனுடைய அருள் ஆசீர் உண்டு என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஒரு முறை சென்னையிலிருந்து கோவை எக்ஸ்பிரஸில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது சிறிய பைபிளை படித்து கொண்டே போனேன். சற்று படித்து நிறுத்திய பிற்பாடு எனக்கு முன்பாக அமர்ந்திருந்த ஒருவர் என்னிடம், நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், சார், ஃபாதர்னு தெரியாது சார், உங்கள் ஜெபத்தில் ஒன்று இருக்கும், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பழைய மொழிபெயர்ப்பு, அதில் இருக்கிற அந்த ஜெபம் எவ்வளோ அழகான ஜெபம்,
நான் கிறிஸ்துவ பள்ளியிலும் கல்லூரியிலும் தான் படித்தேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த ஜெபத்தை சொல்லித்தான் ஆரம்பிப்பார்கள். அருமையான ஜெபம், மிகவும் எளிமையான ஜெபம், எல்லோரும் புரிந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜெபம் என்று அவர் சொன்னார். ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். வார்த்தைக்காகவா? இல்லை, நான் ஒரு பிராமின். ஆகவே நாங்கள் சொல்லுவது என்ன ஜெபம், என்னுடைய தந்தை என்ன சொல்லுகிறார் என்பது எனக்கு புரியாத ஒரு மொழியிலே அவர் சொல்லுகிறார். ஏதோ சொல்கிறாரு, நிற்கிறோம், பார்க்குறோம், கேட்குறோம். ஆகவே புரியாத ஒரு மொழியில் அவர் என்ன சொல்லுகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த ஜெபம் ஒரு வாழ்க்கை ஜெபம் போல இருக்கிறது என்றேன். அதில் உங்களுக்கு பிடித்த வார்த்தை எது என்று கேட்டேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். எனக்கு பிடித்த ஒரே வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்பொழுது அதை நாம் சுருக்கி தந்தை என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த தந்தை என்ற வார்த்தை தான், பிதாவே என்ற அந்த வார்த்தை என்னை மிகவும் ஆழமாக பாதித்தது. ஏனென்றால் அந்த தந்தையினுடைய குணத்தை சொல்லி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல் அந்த ஜெபம் இருக்கிறது. நான் அதிகம் படித்ததில்லை அதை பற்றி, ஆனால் இதுதான் உண்மை என்று நம்புகிறேன் என்று சொன்னார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இதுதான் உண்மை. இது ஒரு அருமையான ஜெபம். தந்தையே என்பதில் எல்லாம் அடங்கிவிட்டது. இதைத்தான் யோகா என்று சொல்லுவார்கள், மந்திரம் என்பார்கள், தந்திரம் என்பார்கள், கண்ணை மூடுங்கள் என்பார்கள், அல்லது 1000 முறை எழுதுங்கள் என்பார்கள். இதெல்லாம் டெக்னிக்ஸ். ஆனால் உள்ளார்ந்த விதத்தில் உன் அறைக்குள் சென்று யாரும் காணாத, ஆனால் கடவுள் மட்டும் காணுகின்ற அந்த தந்தையிடம் ஜெபி என்றது இதுதான். ஆகவே இந்த ஜெபத்தை பற்றி சற்று பார்ப்போம். ஒரு அருமையான வாழ்க்கை பாடத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஜெபத்தின் வழியாக சொல்லுகிறார். இந்த ஜெபத்தின் மையம் இறைவன், தந்தை. அதைத்தான் இங்கே நான் போட்டிருக்கிறேன், நெருக்கமும் உருக்கமும் என்று. இந்த தந்தை எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை பாருங்கள். நான் வேகமாக சொல்லுகிறேன், ஏனென்றால் இதெல்லாம் பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம், அனுபவிக்கத்தான் மறுக்கிறோம். காதில் நிறைய வாங்கியிருக்கிறோம், நிறைய ஜெபக்கூடங்களுக்கு சென்றிருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் உள் இறங்க வேண்டும் என்பது தான் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த பாடம், இன்று நமக்கும் சொல்லுகின்ற பாடம். ஆகவே இந்த இறைவன் மையப்படுத்தி ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், இறைவன் உறவானவர், உண்மையானவர், நெருக்கமானவர், நிரந்தரமானவர். ஆகவே அவரில் எந்த மாற்றமும் இல்லை. இதைத்தான் நாம் இந்த விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே படிக்கிறோம். இவர் எப்படிப்பட்ட கடவுள் என்பது அந்த மக்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லித்தரப்படுகிறது. அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இந்த உணர்வோடு தான் சென்றார்கள், இந்த உணர்விலே தான் வளர்ந்தார்கள், இந்த உணர்விலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இதுதான் அவர்களுக்கு சூத்திரமாக அமைந்தது. ஆண்டவர் கூறியது யார்கிட்ட? மோசேயிடம் சொல்லுகிறார். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் என்று சொல்லுகிறார். நம் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை காணுகின்ற, அறிகின்ற, கேட்கின்ற அருமையான தெய்வம். இதைத்தான் ஆண்டவர் இறுதியிலே சொல்லுகிறார். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது இதைத்தான். இதை மையப்படுத்தித்தான் அவர் சொல்கிறார். இந்த தெய்வத்திற்கு தெரியும். ஆகவே இவர்கள் அதற்கு பிறகு எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். மன்னா கொடுத்து அவர்களை பாதுகாத்தார். போதுமான அளவிலே, தேவையான அளவிலே அவர்களுக்கு தினமும் தந்தார். பிறகு அவர்களோடு தண்ணீர் வேண்டுமென்றார்கள், தண்ணீர் கொடுத்தார். உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையில் நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் என்று ஒரு அருமையான சூத்திரத்தை சொல்லிக் கொடுத்து மிக அருகிலே வந்து நெருக்கமானவராக மாறுகிறார். வெளியிலிருந்து கொடுத்து கொண்டிருந்ததையெல்லாம் மாற்றி இப்பொழுது உடன்படிக்கையிலே அவர்களோடு உறவு கொள்ளுகின்ற அந்த உடன்படிக்கை நிரந்தரமான உடன்படிக்கையாக அவர்களோடு வாழுகிறார். இந்த உடன்படிக்கையின்படி நீங்களும் வாழ வேண்டும், என்னோடு இன்னும் அதிகமாக உருக்கமாக நெருக்கமாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய திருவுளத்தை அவர் தருகிறார். 10 கட்டளைகளாக நாம் சொல்லுவோம். அது அவருடைய திருவுளம். இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும், இப்படி வாழ்ந்தால் சிறப்பாக இருப்பீர்கள் என்று அந்த திருவுளத்தை அவர் அவர்களுக்கு தருகிறார். பாதுகாப்பு, பராமரிப்பு, உடன்படிக்கை, நெருக்கம், உறவு என்றெல்லாம் சொன்ன அந்த இறைவன்
ஒரு நாளும் மாறாதவராக இருந்தார். மக்கள் மாறினார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள்தான் தடுமாறி போனார்கள் என்று அறிவோம். இன்று நீங்களும் நானும் கூட அதில் தான் தடுமாறி போகிறோம். ஆண்டவர் நிலையாகத்தான் இருக்கிறார். அவர் மாறவே இல்லை, மாற்றமும் முடியாது. ஏனென்றால் அவர் நல்லவர், உறவுக்காகவே வாழுகின்ற ஒரு தெய்வம். ஆகவே அவரில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படிப்பட்ட இறைவனை, நெருக்கமான இறைவனை வாழ்த்த வேண்டும், அவரிடம் அவரது செயல்களை போற்ற வேண்டும். அவர் திருவுளம், இந்த அன்பு உறவு விண்ணுலகத்தில் தந்தை மகன் தூயாவி என்று வாழ்கின்ற அந்த ஒற்றுமையிலே இங்கிருப்பவர்களும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ஜெபத்திலே சொல்லித் தருகிறார். இது முதல் பகுதி, நெருக்கம். ஆண்டவர் எவ்வளவு அருகிலேயே இருக்கிறார், எப்படி என்னோடு கூட உடன் இருக்கிறார், உறவாடுகிறார், உண்மையாக மாறாத தெய்வமாக இருக்கிறார் என்பதை அனுபவிக்க தன்னுடைய சீடர்களுக்கு எருசலேம் செல்லுகின்ற பாதையில் சொல்லித் தருகின்ற பாடம். அதோடு கூட இரண்டாவது பகுதியையும் நாம் பார்க்கிறோம். வார்த்தை மனு உருவான இயேசு கடவுள் தான் யார் என்பதையும், இன்னும் எவ்வளவு நெருக்கமாக அந்த இறைவன் மனு உருவாகி இருக்கிறார் என்பதையும் சொல்லி, அவர் தந்தை செய்த ஆற்றிய அதே விடுதலை செயலை தானும் ஆற்றுவதாக புதிய யுகத்திற்குள் நம்மை அழைத்து செல்வதாக சொல்லுகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 18-19 வசனங்களில் நாம் இவற்றை பார்க்கிறோம். ஏனெனில் கடவுளுடைய ஆவி என் மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும். இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் நான் படித்தேன் இல்லையா, அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஆகவே அவர்கள் அந்த இடத்திலிருந்து கிளம்புகின்ற பொழுது ஒரு புதிய பாடத்தை ஆண்டவர் சொன்னார். பாதுகாப்பு, பராமரிப்பு, உடனிருப்பு, உண்மையான உங்களோடு இருக்கின்ற அந்த சூழலை போல இப்பொழுது ஆண்டவரும் எடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அருள் தரும் ஆண்டனை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆகவே அந்த நெருக்கம் இன்னும் அதிகமான நெருக்கமாக, இன்னும் அதிகமாக அவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழலை அமைத்து தருவதாக ஒரு புதிய யுகத்தை உங்கள் முன் வைக்கிறேன், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க இருக்கிறேன் என்று ஒரு புதிய யுகத்திற்குள் உங்களையும் என்னையும் நெருக்கமான அந்த திராட்சை கொடி, கிளைகள், நல்ல ஆயன், ஆடுகள் என்று பல உவமைகளை சொல்லி அந்த இறைவன் நம்மை அவர்பால் இன்னும் நெருக்கமாக இருக்க அழைக்கிறார். நாம் உருக்கமாக அவரிடம் செல்ல வேண்டும் என்ற பாடத்தையும் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே எல்லாவற்றையும் சொன்ன அந்த ஆண்டவர் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தன்னுடைய வாழ்விலே சொல்லித் தருகிறார். ஆகவே ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் என்று கூறி புதிய யுகத்திற்குள் அழைத்து சென்ற அவர் என்ன சொல்லுகிறார், எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அடுக்கடுக்காக சொல்லுகிறார். இந்த ஜெபத்தில் அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இது அனுபவிக்க வேண்டிய ஜெபம். இது கண்ணை மூடிட்டு சொல்கிற ஜெபம் அல்ல. அதுவும் சொல்லலாம், ஆனால் அதை ஒவ்வொரு வார்த்தைகளையும் அனுபவிக்க வேண்டியது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோம். நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது, அத்தனை வருஷத்துக்கு நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுங்கன்னு கேட்காதீங்க. இன்றைக்கு போதுமான அளவில் எனக்கு என் வாய் கொள்ளக்கூடிய அளவு, என் வயிறு கொள்ளக்கூடிய அளவிற்குள்ள உணவை எனக்கு தாரும், போதும். பசி, பஞ்சம், பட்டினி வந்தால் நான் உன்னை மறந்து விடுவேன். ஆகவே எனக்கு அன்றாட உணவை தாரும் என்று சொல்லுகிறார். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். எவ்வளவு சோதனை வருகிறது என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள். எங்கே போனாலும் இப்போ பாதுகாப்பற்ற ஒரு நிலை என்று நாம் நினைக்கிறோம். அரசியலை நான் பேசவில்லை, குடும்பத்தை தான் பேசுகிறேன். எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு வரதட்சணை கொடுமைகள், வாழ வைக்க முடியாது என்று துடிக்கின்ற, கங்கணம் கட்டுகின்ற மாமியார், மருமகள்கள், மகன்கள், அல்லது என்ன ஆனாலும் சரி நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் வாழ்க்கை சீரழிந்தாலும் பரவாயில்லை, நீ வாழக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். சோதனை கொன்றும் குறைவில்லை, வேதனை கொன்றும் குறைவில்லை. இதற்கான வழிவகைகளையும் ஆண்டவர் இந்த ஜெபத்திலே சொல்லித் தருகிறார், எப்படி ஜெபிப்பது என்று. ஆகவே தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சோதனை, தீமைகள் எல்லாம் ஒன்றுதான். பிளான் பண்ணி கால்குலேட்டிவாக செய்கின்ற எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகள் வெற்றி தராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நினைப்பதை போல உங்களுக்கு அமைதி கிடைக்காது என்று சொல்லுகிறார். ஆகவே எதை விட வேண்டுமோ அதை விடுங்கள், எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். தீமையிலிருந்து, சோதனையிலிருந்து எங்களை விடுவிக்க மனம் தாரும் என்று ஜெபியுங்கள். நாங்கள் மன்னிப்பதை போல நீரும் எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்களும் மன்னியுங்கள், அபரிமிதமாக மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, அனுபவிக்க வேண்டிய ஒரு ஜெபம்.
ஆகவே இப்படிப்பட்ட அருமையான தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று நெருங்கி வருகின்ற அந்த இறைவன் சுருக்கமாக இந்த ஜெபத்திலே சொல்லுவது, இறைவனை சார்ந்து இறைவனோடு இறைவனில் நெருங்கி வாழ வழி சொல்லுகிறார். இதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். திருத்தூதர் பணிகளில் இதைத்தான் நாம் படிக்கிறோம். அடித்தாலும் உதைத்தாலும் என்ன செய்தாலும் சரி, வாழ்வில் என்ன சோதனை வந்தாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. அந்த ஆண்டவரை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம், தட்டியிருக்கிறோம், திறக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் தேடினோம், கண்டடைந்தோம். அடி உதை எதுவானாலும் சரி, சோதனைகளில் எங்களால் சோர்ந்து போகாமல் நிற்க முடியும் என்று வாழ்ந்தவர்கள், இந்த பாடத்தை நமக்கு சொல்லித்தந்த ஆண்டவரோடு இருந்தவர்கள். ஆகவே நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக 1-2 வாக்கியங்களை படித்து நான் முடிக்கிறேன். இறைவனில் இறைவனோடு இறைவனை சார்ந்து வாழ்வுதான் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். சோதனை வேதனைகளை கண்டு நாம கால்குலேட் பண்ணி பண்ணுறோம் பார்த்தீங்களா, தீமைகள், இவைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் ஆண்டவரிடம் உள்ளது. திருத்தூதர் பணிகள் 17:27-28 படிக்கிறேன். அவர் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழுகின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளே. பழைய மொழிபெயர்ப்பு குழந்தைகளே என்று இருக்கும். அருமையான தெய்வம், நம்மோடு கூட இருக்கின்ற தெய்வம், வாழ வைக்கின்ற தெய்வம். அவரை சார்ந்துதான் நாம் இருக்கிறோம், இயங்குகின்றோம், வாழுகின்றோம். புனித பேதுரு இன்னும் அழகாக சொல்லுவார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 6-7. நான் 7 படித்து பிறகு 6க்கு வருகிறேன். 7வது வசனம், உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். இருதிராஜ், நான் எப்படி இருக்கேன், எப்படி செயல்படுகிறேன், எதிர்பார்த்த அளவிற்கு நடைபெறுகிறேனா செய்கிறேனா என்பதை அவர் அங்கிருந்து எதிர்பார்க்கிறார். என்னுடைய கவலைகளை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஆகவே உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். உங்கள் குடும்பத்தின் மீது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது, உங்களுடைய இல்லறத்தின் மீது அந்த ஆண்டவர் கவலைப்பட்டிருக்கிறார். இந்த குடும்பத்தை அழகாக இணைத்தேனே, இப்பொழுது பிரிந்து விட்டார்களே, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இந்த பையன் இப்படி போய்விட்டாரே என்று அவர் கவலை கொள்ளுகிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் 6வது வசனம், கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன், விவிலியத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். அவரிடம் செல்லுங்கள், உயர்த்துவார், வாழ வைப்பார். தட்டுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். தேடுங்கள், உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். ஆகவே அருமையான அந்த தெய்வத்திடம் ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வை, குடும்பத்தை இந்த ஜெபத்தோடு கூட அர்ப்பணித்து வாழுவோம். இந்த ஜெபத்தோடு கூட வாழ கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்ளிறக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்ப ஜெபமாலெல்லாம் சொல்லணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். டைம் இல்லை, அது இல்லாமல் அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்தாவது இந்த ஜெபத்தை உட்கார்ந்து அமர்ந்து சொன்னீர்களானால் ஒவ்வொரு நாளும் நம்மால் வாழ முடியும். வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு, கருவறை டு கல்லறை, ஒரு முறை நடக்கப் போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும், ஒருவரை புரிந்து கொண்ட வாழ்வாக இருக்கட்டும், ஆண்டவரோடு நெருக்கமாகவும் அயலாரோடு மிகவும் உருக்கமாக ஜெபிக்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு
பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பு காண ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த உறவை பலப்படுத்துகின்ற நம் இறைவனிடம் தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி என்கிற உமது நற்செய்தி தருகிற நம்பிக்கையுடன் தாயாம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டுமென்றும் இறைமக்களாகிய எங்களை நிறை வழியில் நடத்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, சோதோம் கொமோராவுக்கு நேரப்போகிற அழிவை உணர்ந்தவராய் ஆபிரகாம் உம்மிடம் கெஞ்சியது போல எங்கள் உலகுக்காக நாங்களும் உம்மிடம் பரிந்து பேசுகிறோம். உலக தலைவர்கள் அனைவரும் அமைதியின் பாதைக்கு திரும்பவும் எம் நாட்டு தலைவர்களும் குடிமக்களும் சமத்துவம், சமய நல்லிணக்கம், சகோதரத்துவம் ஆகிய விழுமியங்களை பின்பற்றி வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிற உமது வாக்குறுதியை உறுதியாய் பற்றி கொண்டு எம் தேவைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். வறுமையில் வாடுவோருக்கு வளமையையும், நோயில் தவிப்போருக்கு உடல் நலத்தையும், இளையோருக்கு நல்ல எதிர்காலத்தையும், தனிமையிலும் முதுமையிலும் வாடுவோருக்கு ஆதரவையும், குடும்பங்களுக்கு நிறை மகிழ்வையும் சமாதானத்தையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளிக்கும் இறைவா, பல்வேறு தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் உம் அன்னையின் திருத்தலம் நாடி வந்திருக்கும் அனைவரையும், மேலும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கும் உம் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி அவர்களின் வாழ்வில் மனமகிழ்ச்சியை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்பதாக வாக்களித்திருப்பவர்களுக்காகவும் நாம முன்வந்து ஜெபிக்கிறோம் என்று சொன்னவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். சிறப்பாக பேராலயத்திலே பணிபுரிகின்ற அனைத்து தன்னார்வ தொண்டர்களையும் நிறைவாக இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுவோம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற குழந்தைகளுக்காகவும், நல்ல வரன் வேண்டி ஜெபிக்கின்றவர்களுக்காகவும், திருமணத்தில் ஒற்றுமை சமாதானம் வேண்டும் என்று ஜெபிப்பவர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த வாரத்தில் தங்களுடைய நாம விழாவை கொண்டாடக்கூடியவர்கள், பிறந்த தின விழா, திருமண நாளை நினைவு கூறுகின்றவர்களுக்காக ஜெபிப்போம். இவை அனைத்தையும் என்றும் உறவில் எங்களை நெருக்கமாகவும் உருக்கமாகவும் பண்படுத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எதை
தந்தாடும் என்றும் தந்தாடும் உமக்கு உகந்தது ஆகுமோ. என்னை தந்தாரே என்றும் தாரே உமக்கு உரியது ஆகுமே. நிறைவோடு நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றலோடு எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், மாதத்தின் கடைசி ஞாயிறாகிய இன்று நீர் செய்த அனைத்திற்கும் நன்றி சொல்லி இந்த பேராலயத்திலிருந்து ஜெபிப்பது மெய்யாகவே எங்களுக்கு தகுதியும் மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். அப்பா, தந்தை என அழைக்க எங்களுக்கு உற்சாகம் தருகிறார். ஆகவே வானத்தூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனையே மையப்படுத்திய இந்த ஜெபத்தை அனுபவம் பெற வேண்டும். ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்களுக்கு ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அவரோடு நெருக்கமாகவும் உருக்கமாகவும் நாம் வாழ வேண்டும் என்று வேண்டுகின்ற இறைவன். இவரது திருவிருந்திற்கு அதே மனநிலையிலே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இருந்து வந்த வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இதய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் எம்மை வழிநடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம் திருமகனுடைய பாடுகளின் இணையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள கொடைகள் எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும்.
வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கியனின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.